ஆக்சுவலா மார்வல் யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல விதமான கடவுள்கள் வந்து இருக்காங்க. லைக் தோர் ஓடின் மாதிரியான நார்ஸ் காட்ஸ், கான்ஷு அமித் மாதிரியான எஜிப்தியன் காட்ஸ் அண்ட் ஜியூஸ் ஹெர்குலிஸ் மாதிரியான ஒலிம்பியன் காட்ஸ், இப்படி பல கடவுள்கள் இருக்காங்க. இவங்கள தோர் லோக்கியை தவிர்த்து வேற யாருமே தேனோஸ் வந்து இன்ஃபினிட்டி வார் மூவி அப்ப யூனிவர்ஸ்ல இருக்கிற பாதி உயிர்களை அழிக்கும் போது இப்படி ஒரு நிகழ்வை நடக்க விடாம தடுக்கவோ இல்ல இறந்து போன உயிர்களை திரும்ப மீட்டெடுக்கவோ எந்த ஒரு உதவியுமே பண்ணல. ஈவன் இவங்கெல்லாம் உண்மையிலே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியே தெரியலன்னு கூட சொல்லலாம். அது வந்து ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, எம்சியூக்குள்ள நம்ம பார்க்குற கடவுள்கள் எல்லாமே ஒரிஜினலாவே கடவுள்கள் தானா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாருமே கடவுள்கள் அப்படிங்கிறத தாண்டி இவங்க எல்லாருமே வேற பிளானட் இல்லைன்னா வேற ரெல்மை சேர்ந்த காஸ்மிக் என்டிட்டிஸ்னு வேணா சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இவங்களுக்கு ஒரு கடவுளுக்கு நிகரான சக்திகள் இருந்தாலும் இவங்களை விடவும் சக்தி வாய்ந்த கேரக்டர்ஸ் லைக் செலஸ்டியல்ஸா இருக்கட்டும், பியாண்டர்ஸா இருக்கட்டும், இல்ல எட்டர்னிட்டி மாதிரியான ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மொத்த யூனிவர்ஸுக்குமே ஒரே ஒரு காட் ஆஃப் தண்டர் தான் இருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு யூனிவர்ஸுக்குமே ஒரு காட் ஆஃப் தண்டர், ஜியூஸ், ஓடின் மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட சக்தியையும் ஆற்றலையும் பார்த்துட்டு மக்கள் தான் இவங்களை கடவுளா வழிபட ஆரம்பிச்சாங்களே தவிர இவங்க யாருமே ஆக்சுவல் காட்ஸ் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாருமே வெறும் காட் லைக் என்டிட்டிஸ் மட்டும்தான். அதுக்கு எக்ஸாம்பிளா தான் நீங்க எட்டர்னல்ஸ் மூவி வந்து பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். எட்டர்னல்ஸ் டீம்ல இருக்கிற தீனா, இக்கரிஸ், கில்கமேஷ் இவங்க எல்லாரையுமே அந்த காலத்துல இருந்த மக்கள் வந்து கடவுள்களா பார்த்தாங்க. பட் இவங்க எல்லாருமே ஜஸ்ட் செலஸ்டியல்ஸோட ஹெரால்டு மட்டும்தான். அண்ட் இவங்களோட வேலையே மக்களை டிவியன்ஸ் கிட்ட இருந்து பாதுகாத்து மக்கள் எண்ணிக்கை பெருகிறதுல எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான். ஏன்னா ஒரு கிரகத்துல இருக்கிற உயிர்களோட எண்ணிக்கை மொத்தமா பெருகி இருக்கும்போது அந்த கிரகத்துக்குள்ள இருக்கிற ஒரு செலஸ்டியலோட விதை வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகத்துல வாழக்கூடிய உயிர்களோட லைஃப் ஃபார்ம்ஸை எடுத்துக்கிட்டு அதன் மூலியமா ஒரு முழு செலஸ்டியலா வளர்ச்சி அடையும். அண்ட் இந்த செலஸ்டியல் வந்து பிரபஞ்சத்தோட காஸ்மிக் சமநிலையை பாதுகாக்கும். இது வந்து எப்படின்னா, பண்ணையில நல்லா கோழியை கொழுன்னு வளர்த்துட்டு அப்புறமா அதை அறுத்து பலி கொடுக்குற மாதிரி தான். ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தை தான் தேனோஸ் வந்து தடுக்க ட்ரை பண்ணாருன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான தியரி வந்து உலாவிட்டு இருக்கு. என்னன்னா, தேனோஸோட அப்பா அம்மா வந்து பாதி டிவியன்ட் பாதி எட்டர்னல்ங்கிறதுனால தேனோஸுக்கு இந்த செலஸ்டியல்லாம் யாரு, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். லைக் இந்த செலஸ்டியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா பிறக்கணுங்கிறதுக்காக ஒரு கிரகத்துல இருக்கிற மொத்த உயிரையும் அழிச்சிடுறாங்க. இதனால அந்த கிரகத்துல வாழ்ந்த உயிர்களோட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிருது. இதை வந்து தடுக்கணும். பட் செலஸ்டியல்ஸோட பிறப்பை ஒட்டுமொத்தமா தடுக்க முடியாது. பட் இதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுனால தான் தேனோஸ் வந்து யூனிவர்ஸோட பாதி உயிர்களை அழிச்சதா சொல்றாங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட செலஸ்டியல்ஸ் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா செலஸ்டியல்ஸோ எட்டர்னல்ஸோ பிரபஞ்சத்தில் இருக்கிற சாதாரண உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையில தலையிட மாட்டாங்க. அப்படி தலையிட்டா அது பிரபஞ்சத்தோட இயற்கை சமநிலையை பாதிக்கும். ஸோ செலஸ்டியல்ஸும் மூன் நைட்ல நம்ம பார்த்த எஜிப்தியன் காட்ஸ் மாதிரியான கடவுள்களும் தேனோஸ் ஏற்படுத்தின அழிவை ஒரு இயற்கை நிகழ்வா பார்க்கறாங்க. ஏன்னா தேனோஸ் ஏற்படுத்தின இந்த ஒரு அழிவு காட் லெவல் காஸ்மிக் பீயிங்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தல அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனாலேயே பெரும்பாலான கடவுள்கள் சாதாரண உயிர்களை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. இதனால தான் கோர் த காட் புச்சர் கடவுள்களையே கொல்ல கிளம்ப